வீரா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீரா போட்டியில சேரக்கூடாதுன்னு ரூல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, பொண்ணுங்க போட்டியில சேரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, சட்டம் இருக்கா, இங்க அந்த ரூல்ஸ் புக் எடுங்க பார்க்கலாம் அப்படின்னு வீரா அதட்டி கேக்குறாங்க. எல்லாம் எதுவும் இல்லம்மா, நீ போட்டியில கலந்துக்கலாம்னு சொல்றாங்க. வீராவும் கலந்துக்கலாம்னு பேசி முடிவெடுக்கிறாங்க. பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா வீரா அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு 2,00,000 ரூபாய் பணம் வீரா கையில கொடுக்குறாங்க. வீரா அந்த பணத்தை வாங்கினதும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. பணத்தை வாங்கினதும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இதை முதல்ல மாறனுக்கு கொடுத்து மாறனுக்கு ஒரு நல்ல கடையை வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. 2,00,000 ரூபாய் பணம் அட்வான்ஸ் கட்டணுங்கிறதுக்காக எங்கெல்லாமோ இந்த பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கான். நல்ல வேலை இந்த பணம் நமக்கு கரெக்டான நேரத்தில் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது கடைக்கு அட்வான்ஸ் கட்டிடலாம்னு நினைக்கிறாங்க வீரா. அக்கா நீ கூட ஜெயிக்க மாட்டியோன்னு நானும் பயந்துட்டே இருந்தா, ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். இந்த பணத்தை 2,00,000 வச்சு நீ என்ன செய்ய போறேன்னு பிருந்தா கேட்குறாங்க. இன்னைக்கு நான் இதுல கலந்துக்கிட்டதுக்கு காரணமா இருந்ததும் மாறன் தான், இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறதுக்கு காரணமும் மாறன் தான். இருந்தா உண்மையை சொல்லணும்னா மாறன் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா. நாமளாவது ஏதோ சாதாரண குடும்பத்துல இருந்து வளர்ந்தவங்க, ஆனா மாறன் அப்படி இல்லையில, எவ்வளவு பெரிய இடத்துல கஷ்டம் இல்லாம எப்படி சொகுசா வாழ்ந்தவன். இன்னைக்கு பார்த்தா எனக்காக அந்த குடிசை வீட்டுல சரியா கூட தூங்க முடியாம கொசு தொல்லையில எப்படியெல்லாம் கஷ்டப்படுவான் தெரியுமா. அவன் கஷ்டப்படுறது எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தூங்குற மாதிரி நடிப்பான். நமக்காக அவன் எவ்வளவு கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஏத்திட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. அதுதான் மனசுல ஒரு குற்ற உணர்வாவே இருக்குதுங்கிறாங்க வீரா. அக்கா நீங்க 2 பேரும் ஏக்கா இவ்வளவு கஷ்டப்படணும், அதான் வள்ளியம்மாவும் மாமாவும் சொல்றாங்களே, வீட்டுக்கே வந்துருங்கக்கான்னு கூப்பிடுறாங்க பிருந்தா. இல்ல பிருந்தா, அப்படி கூப்பிட்டதும் வந்தா அது சரியா இருக்காது. நான் இந்த குடிசையிலேயே இருந்து நான் வாழ்ந்து காட்டுறேன். ஆனா நான் கூப்பிட்டதும் மாறன் எனக்காக என்ன நம்பி வந்தான் பாத்தியா. வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு எனக்காக நான் சொன்ன காரணத்துக்காக ஒரு சின்ன கடையை ஓபன் பண்ணியிருக்கான். என்னை நம்பி வந்த மாறனுக்காக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு. அதுவும் அவன் வச்சிருக்கிற இந்த சின்ன கடையை பெரிய கடையாக்கி அவனை ரொம்ப பெரிய முதலாளியாக்கி காட்டணும். மாறன், ராகவன் மாமா, கார்த்தி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். 2,00,000 ரூபாய் பணம் யார்கிட்டயோ கேட்டு கிடைக்கலைங்கிற காரணத்துக்காகத்தான் அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் ரேஸ்ல கலந்துக்கிட்டு இதுல ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறியோட தான் நான் இந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டேன். நான் கலந்துக்கிட்டது வீண் போகலை. எப்படியும் நான் ஜெயிச்சு 2,00,000 ரூபாய் வாங்கிட்டேன். இந்த 2,00,000 மாறன் கையில தொழில முன்னுக்கு கொண்டு வரணும்னு என்னோட ஆசைங்கிறாங்க வீரா. வீரா பிருந்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதா மாறன் வந்து கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு வீராவை பார்த்து பெருமையா சிரிக்கிறாங்க. மாறன் வீரா 2 பேரும் ஜோடியா நிக்கிறத பார்த்து திருஷ்டி கழிக்கிறாங்க பிருந்தா. என்னது பிருந்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், ஆமா உங்களை மாதிரி ஒரு நல்ல ஜோடியா நாங்களும் வாழ்ந்து காட்டணும், எனக்கு அதான் ஆசைங்கிறாங்க பிருந்தா. கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒத்துமையா சந்தோஷமா வாழ்வீங்க பாருங்கிறாங்க மாறன். பிருந்தா வீட்டுல வந்ததும் ராகவன், கார்த்தி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, வீரக்கா ஜெயிச்சு பணம் 2,00,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் மாறன் மாமா தானேங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்கறாங்க, டே 2,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக நீ கஷ்டப்பட்ட, வீரா பாரு தைரியமா ரேஸ்ல கலந்துட்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பெருமையா பேசுறாங்க கார்த்தி. மாறன் மாமா நீங்களும் ஒரு கடைக்கு நீங்க முதலாளியாக போறீங்கிறாங்க பிருந்தா. நான் முன்னேறதுக்கு வீரா தான் காரணங்கிறாங்க மாறன். மாறா இந்த பணத்தை கொண்டு போய் நாளைக்கு அட்வான்ஸா கொடு, அதுக்கப்புறமா நம்ம கடையை ஓபன் பண்ணிக்கலாங்கிறாங்க வீரா. வீரா கொடுக்கவும் மாறன் வாங்கிக்கிறாங்க. இதையெல்லாம் வள்ளியம்மாவும் ராமச்சந்திரனும் பார்த்துட்டே இருக்காங்க. வள்ளியம்மா சொல்றாங்க, பாத்தியண்ணே வீராவும் மாறனும் எவ்வளவு பொறுப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்கிறாங்க வள்ளியம்மா. வீராவை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். வீரா எப்பவுமே பொறுப்பான நல்ல பொண்ணு தான். ஆனா மாறன் இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியோ வீரா மாறனை நல்லபடியா திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டா, அதுவே எனக்கு சந்தோஷம் நினைக்கிறாங்க ராமச்சந்திரன். எப்படியோ நம்ம 3 பசங்களுமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு அது போதுங்கிறாங்க ராமச்சந்திரன். இதை பாரு, ஆசைப்படுற மாதிரி எல்லாம் சிறப்பா நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்களுக்குள்ள ஒரு ரோசத்தை பாத்தியா, அந்த 2,00,000 ரூபாய் பணத்தை நம்மளை கேட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தானே முயற்சி பண்ணி அதை சம்பாரிச்சிருக்காங்க. புருஷனோட சுயமரியாதை தான் முக்கியம். போட்டியில போய் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு வந்திருக்கா பாருங்க, தனி ஒத்த பொண்ணு. எவ்வளவு தைரியமா ஆம்பளைகளுக்குள்ள போய் ரேஸ்ல கலந்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கியிருக்கா. யார்கிட்டயும் போய் கை நீட்டி பணம் வாங்க கூடாதுங்கிறதுக்காக இவளே இந்த போட்டியில ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. பாராட்ட வேண்டிய விஷயங்கிறாங்க வள்ளிமா. ராமச்சந்திரன், வள்ளி இவங்க 2 பேரும் வீராவையும் மாறனையும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இங்க பிருந்தா கார்த்திகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த விஜய் நினைக்கிறாங்க, என்னது எல்லாரும் அடுத்தடுத்து நடக்க போற பிரச்சனையை நினைச்சு மூலையில உட்காந்து அழுவாங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு விஷயமா நல்லதே நடந்துட்டு இருக்குது. இவங்களும் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்காங்களே, எப்படித்தான் இவங்களை எல்லாத்தையும் வீழ்த்துறதுன்னு நினைக்கிறாங்க விஜய் அப்படியே முகம் மாறி நிக்கிறத பார்த்து கண்மணி கேட்கறாங்க, என்ன விஜய், மாறன் ஏதோ கடைக்கு ஓனர் ஆக போறானாமே, அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக வீரா பணம் கொண்டு வந்து கொடுத்திருக்காளாமே, இந்த விஷயம் எல்லாம் உனக்கும் தெரியுமான்னு கண்மணி கேட்கறாங்க. அதிகாக்கா கேட்கறீங்க, உங்க தங்கச்சி பிருந்தாதான் அப்படியே வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் மைக்கு வச்சு சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காளே, அதை கேட்க கேட்க எனக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுக்கா. ஆனா அவன் இந்த குடும்பமே மேன்மைக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னடான்னு பார்த்தா வீரா மாறனுக்காக கஷ்டப்பட்டு ரேஸ்ல கலந்துட்டு ஜெயிச்சு 2,00,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து மாறன் கையில கொடுத்துருக்கா பாருங்கிறாங்க விஜய் மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்மணி அவங்க கிட்ட வாய் கொடுத்து விஜயோட மனசுல உள்ளதை கண்டுக்கிட்டாங்க. நீ இப்படித்தான் நினைப்பேன்னு தெரியும், ஆனா அடுத்தது என்ன செய்ய போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே நானும் உங்ககிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸா பழகுனேன்னு நினைச்சிட்டு போறாங்க கண்மணி. இங்க பார்த்தா பிருந்தாவும் ஜோடியா உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. எரிச்சலா விஜய் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னது இந்த கார்த்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிறான், உண்மையிலுமே நம்ம மேல பாசமா இருக்கானா இல்ல நடிக்கிறானான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க விஜய். கார்த்தி பிருந்தா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, மச்சான் கொஞ்ச
கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? வீட்டில் இருக்க ஒரு மாதிரியா இருக்கு, வெளியில காலார நடந்துட்டு வந்தா நல்லா இருக்கும், வாங்க போலான்னு கூப்பிடுறாங்க. அம்மா லட்சுமி அம்மாவும் வராங்க, அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வயிறு எரிஞ்சு நிக்கிற மாதிரி இந்த விஜய் நடந்துக்கிறாங்க. வாங்க மச்சான் போலாம் அப்படின்னு கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. கார்த்தி டக்குன்னு லட்சுமி அம்மா பிருந்தா இவங்க எல்லாம் இருக்கும்போது கை பிடிச்சதை கையை உதறி விடுறாங்க. அப்போ விஜய்க்கு சந்தேகமா இருக்கு, ச்சே யாரும் இல்லாத போது இவன் நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கான், இப்போ இவங்க எல்லாம் இருக்கிறதுனால நம்மளை உதறி விடுறதுல இவன் நடிக்கிறான்னு நல்லா தெரியுதுன்னு சந்தேகப்படுறாங்க. விஜய் கார்த்தி கிட்ட உரிமையோட பழகிறத பார்த்த பிருந்தாவுக்கு பிடிக்காம அப்படியே வேண்டா வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி பிருந்தாவையும் லட்சுமி அம்மாவையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு விஜய் கிட்ட தள்ளி நிற்கிறாங்க. என்ன மச்சான், நான் உங்க பொண்டாட்டி தானே, என்னை விட்டு நீங்க ஏன் விலகி நிக்கிறீங்க? யாருக்காவது பயந்துட்டீங்களா? அப்படியெல்லாம் பயப்படாதீங்கன்னு மறுபடியும் கிட்ட நெருங்கி நிக்கிறாங்க. கார்த்தி முகஞ்சொலிச்சு நிக்கிறத பார்த்த விஜய் கேக்குறாங்க, ஆமா இவ்வளவு நாளா என்கிட்ட நடிச்சீங்களான்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் கார்த்திகோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலான்னு யோசிக்கிறாங்க. விஜய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன மச்சான், பொண்டாட்டி தானே கூப்பிடுறேன், நீங்க வர வேண்டியதானேன்னு கைப்பிடிக்கிறாங்க. கார்த்தி விஜயை விட்டு விலகி நிற்கிறாங்க. இருடா, அடுத்தது உனக்கு தான் செக் வைக்க போறேன்னு நினைக்கிறாங்க. விஜயோட திட்டம் என்னங்கிறது நாளைக்கு பார்க்கலாம்.